ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. சர்வத்திர சதா கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற குரோதி வருஷத்துடைய தமிழ் ஆண்டினுடைய மாலைய பட்சம், அதாவது நீத்தார் இருவார பெருவிழா திருவையாறு திருக்கண்டியூர் அருகில் உள்ள திருப்பூந்துருத்தி பூவுலகிலே நாம் ஆற்றுகின்ற தர்ப்பண தீர்த்த பாத்திரத்தில் பித்ருலோக தீர்த்தம் சூக்ஷம பிரவாகமாய் வந்து நிறைகின்ற தீர்த்த பிரவாக நாள்தான் மகாலய பட்சம். இந்த பித்ருலோகங்களிலே நீத்தார் இருவார திருவிழா, அதாவது பட்சம் என்றால் 15, தமிழிலே இருவார அற்புதமான திருவிழா, சமஸ்கிருதத்திலே மாலய பட்சம். இந்த தினங்களிலே குல மகரிஷிகளும் கோத்திர அதிபதிகளும் பித்ருமூர்த்திகளும் ஸ்ரீமன் நாராயண பெருமாளுக்கு திருப்பாத பூஜைகளை அதி விமர்சையாக நடத்துகின்றார்கள். அந்தந்த லோகங்கள் பெரியவர்களிடம் தெரிந்து கொண்டவர்கள் பல கோடி பேர் இருக்கின்றார்கள். இப்படி சர்க்குரு வழிகாட்டுதல் அவருடைய உதவியுடன் முறையாக நிகழ்த்தும் தர்ப்பண வழிபாடுகளில் குல மகரிஷிகளும் கோத்திர அதிபதிகளும் பித்ருமூர்த்திகளும் பித்ருலோகத்திலே தான் ஆற்றுகின்ற திருப்பாத பூஜை தீர்த்தங்கள் அவர்தம் வம்ச வழியினர் நிகழ்த்தும் தர்ப்பண தீர்த்த பாத்திரத்திலே குருவருளாக உங்களது இல்லத்திற்கே நீங்கள் செய்கின்ற அந்த பாத்திரத்திலே கண்டிப்பாக வந்து நிறைந்து நிற்கின்ற நல்ல நாள். முறையாக பித்ரு தர்ப்பண பூஜைகள் இதுவரையில் செய்யாதவர்களுக்கு பரிகாரம் கிடைக்க அருள் வழிகாட்டும் இருவார கால பெருவிழா பூஜை வருடந்தோறும் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் வருஷ ருது காலத்திலே அமைகின்ற புரட்டாசி மாதம் வளர்பிறையின் பௌர்ணமி திதி நிறைவு பெற்று உடனே தேய்பிறை பிரதமை திதி அன்று முதல் பிரதமை திதி நாள் முதல் பித்தர்களுக்கான நீத்தார் இருவார பெருவிழா தொடக்கும். இப்படி தொடக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பித்தர்களின் பிரம்மோற்சவமாக நீத்தார் இருவார பெருவிழா ஸ்ரீ குரோதி தமிழ் ஆண்டின் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி, அதாவது 18/9/2024, 18 செப்டம்பர் 2024 புதன்கிழமையில் ஆரம்பித்து 2 அக்டோபர் 2024, 2/10/2024 மனதில் வைத்துக்கொள் காந்தி ஜெயந்தி. இப்படி புதன்கிழமையில் ஆரம்பித்து புதன்கிழமையில் நிறைபெறும் அற்புதமான நல்ல நாள் குருவாரமாகிய வியாழக்கிழமை புரட்டாசி மாதத்தின் 17ஆம் நாளில் 3/10/2024 நவராத்திரி விழா தொடங்குவது நாம் பெற்ற பெரும் பாக்கியம். 5ஆம் எண்ணுக்கு உரிய புதன்கிழமையிலே அமிர்த யோக நேரத்திலே அவமாக தின காலத்திலே தொடங்குகின்ற இந்த குரோதி வருஷத்துடைய நீத்தார் இருவார பெருவிழா அதே போல புதன்கிழமை அமிர்த யோக நேரத்திலே நிறைவு பெறுவதாகவும் சித்தர்கள் நமக்கு எடுத்து கொடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஆரம்பமும் நிறைவும் ஒரே கிழமையில் வருவது மிக அபூர்வமானது. அப்படி அமைவதால் பச்சையம்மன், பச்சை வண்ணர், பச்சை வாரணப் பெருமாள் போன்ற பச்சை நாமங்களை உடைய பச்சை முத்து இப்படி மூர்த்திகளையும் தீர்த்த தேவதைகளையும் தர்ப்பணத்திற்கு முன்னும் பின்னும் வணங்கி வழிபடுவதில் நாயகராம். அப்படிப்படுகின்ற யார் தலைவராம் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு உரியதான அதே புதன்கிழமையிலே தொடங்கி அதே இருவார நிறைவும் புதன்கிழமையிலே அமைவது நாராயணன் பெருமாளுக்கு ஏற்ற நாளாக அமைவது நமக்கு கிடைத்த பாக்கியம். இப்படி குரோதி வருஷத்துடைய மாலய பட்சத்தின் அற்புத பலன்களை வெளிப்படுத்துவதாக நமக்கு அமைவது நாம் பெற்ற பெரும் பேறு. இந்த குரோதி வருஷத்தினுடைய நீத்தார் இருவார பெருவிழாவின் பிரதான பூஜை ஸ்தலமாக குருவருளால் சௌந்தர்ய நாயகி சமேத ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரராக இறைவன் அருளும் திருப்பூந்துருத்தி சிவாலயம் நமக்கு கிட்டியது நாம் அடைகின்ற பெரும் பாக்கியம். இப்படி சமயக்குறவர்களில் ஒருவரான ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் நீண்ட நாள் இங்கே இதே இடத்திலே பல ஆண்டுகள் பல தங்கியிருந்து மடம் அமைத்து திருப்பணிகள் ஆற்றி முக்கிய பணிகள் செய்து அப்படிப்பட்ட முக்கியமான திருத்தலமாக திருப்பந்துருத்தி விளங்குகின்றது. இப்பொழுது புதிய மடம் அங்கே இறையருளால் ஏற்பட்டுவிட்டது. சப்தஸ்தான வழிபாட்டு ஆலயங்களான திருவையாறு, திருக்கண்டியூர், திருப்பழனம், திருவேதிக்குடி,
திருச்சோட்டுத்துறை, தில்லைஸ்தானம் இவற்றுடன் திருப்பந்துருத்தியும் சேர்ந்து அமைகின்றது. இக்காவிரி மற்றும் குடமுருட்டி ஆறுகளுக்கு இடையில் நடுநாயகமாக ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் அருளும் பித்ருமுக்தி ஆலயமாகவும் ஸ்ரீ கஸ்யப மகரிஷியின் மூலமாக 13 விதமான கங்கை தீர்த்தங்கள். இங்கே நன்றாக யோசித்து பாருங்கள். 13 நதிகள் ஒரே இடங்களிலே சேருகின்ற பூலோகத்தில் வேறு எந்த இடத்திலும் கிடையாது. 13 நதிகள். நம்ம ராமேஸ்வரம் போகிறோம், கயா போகிறோம், காசி போகிறோம். 13 நதிகள் ஒன்றாக சேருகின்ற ஒரு இடமானது பூலோகத்தில் இதுவரை தெரிவிக்கப்படாத, எல்லோருக்கும் பெரியவர்கள் சொன்னதை மறந்ததனால் மீண்டும் குருவருளால் நினைவூட்டலாக கொண்டு வருகிறோம். இப்படி 13 விதமான கங்கை தீர்த்தங்கள். கங்கைக்கு பல பேர். 13 விதமான கங்கை இங்கே தீர்த்தங்கள் இந்த பூவுலகத்திற்கு வந்து அடைந்த சிவாலயமாக இந்த திருப்பூந்துருத்தி அமைவது நாம் பெற்ற பெரும் பாக்கியம். இந்த சர்வேஸ்வரனாக சிவபெருமானின் திருச்சடையில் உள்ள சிவகங்கை தீர்த்தம், மகாவிஷ்ணு திருவடியின் விஷ்ணு கங்கை தீர்த்தம், பிரம்ம கமண்டலத்தின் பிரம்ம கங்கை தீர்த்தம், திருப்பார்கடலில் இருந்து அமிர்தலட்சுமி பெற்ற அமிர்த கங்கை தீர்த்தம் போன்ற 13 கங்கை தீர்த்தங்களை ஈசன் பிரம்மாவிடம் வழங்கிட, இவற்றை பிரம்மாவின் 13 மானச புத்திரர்களான ஸ்ரீ கதர்ம ரிஷி மற்றும் ஸ்ரீ காசியப மகரிஷி போன்றவர்கள் இந்த பூலோகத்திற்கு ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி தெய்வமூர்த்திகள் மூலம் இதை பூமியை வந்து அடைய செய்தார்கள். இப்படி இந்த வகையிலே இந்த பூவுலகை 13 கங்கை தீர்த்தங்கள் வந்தடைந்த ஸ்தலங்களில் கும்பகோணம் ஆடுதுறை அருகில் உள்ள திருலோக்கியம், திருவையாறு, திருக்கண்டியூர் அருகில் உள்ள திருப்பந்துருத்தி ஆலயமும் மிக மிக முக்கியமான ஸ்தலமாகும். 13 கங்கை தீர்த்தங்களும் உள்ள தீர்த்த கூபத்தை, அந்த கிணறு இன்றும் இந்த இடத்தில் நாம் கண்டிப்பாக தரிசிக்கலாம், பார்க்கலாம். இந்த கிணற்றின் அருகிலேயே ஸ்ரீ காசி விஸ்வநாதராக இறைவன் வீற்றிருக்க திருநாவுக்கரசர் அமர்ந்த கோலத்திலே காட்சி தருகின்ற அற்புதமும் நமக்கு கிடைக்கும். இப்படி 13 கங்கை தீர்த்தங்கள் அமைந்ததாகவும் காவிரி குடமுருட்டி ஆறுகளின் இடையில் அமைந்த ஆலயமாகவும் அபாந்தக மகரிஷி, அபாந்தரஸ் மகரிஷி 4 யுகங்களிலும் சூக்ஷ்ம ஸ்தூல வடிவில் தபம் புரியும் தலமாகவும், சமீபத்திய கலியுக மகான் ஸ்ரீ தீர்த்த நாராயண சுவாமிகள் சூக்ஷ்ம சமாதி கொண்ட ஆலயமாகவும் இந்த சௌந்தர்ய நாயகி சமேத ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் அருளும் திருப்பூந்துருத்தி சிவாலயத்திலே ஸ்ரீ குரோதி வருஷ நீத்தார் இருவார பெருவிழா, அதாவது மாலைய பட்சம் ஆரம்பித்து அங்கே முடிவது நமக்கு கிடைத்த பெரும் பேர். கடந்த வருடத்திலே வடக்குரங்காடுதுறை தயாநிதீஸ்வரர் கோவிலை ஆரம்பித்து செய்தவர்களுக்கு அதனுடைய பலன்களை கோடி கோடியாக மீண்டும் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற, உற்பத்தி கொடுக்கின்ற கங்கையைப் போல, காவிரியைப் போல, இங்கே வர காவிரியை விடுங்கோ, மறைமுகமாக நமக்கு யாருக்குமே தெரியாமல் சந்தோஷம் கொடுக்கின்ற அற்புதமான ஸ்தலம். இந்த குரோதி வருஷத்திலே புரட்டாசி மாதம் 2ஆம் நாளிலே தொடங்கும் நீத்தார் பெருவிழாவின் அனைத்து நாட்களிலும் பித்திருக்களுக்கான தர்ப்பண பூஜைகளை தீர்த்தக்கண்டியின் முன்பு தீர்த்தக்கண்டி வாங்கி வைத்துக்கொண்டு அதன் சாட்சியாக முறையாக தர்ப்பணம் மாற்றுவது எந்த நிலையிலும் எந்த லோகத்திலும் உள்ள பித்துக்களுக்கும் அடுத்த உயர்நிலையை உடனே தந்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் நல்ல நாள். தவிர்க்க முடியாத காரணங்களால் திருப்பந்துருத்தியில் தர்ப்பண பூஜை ஆற்ற முடியாதவர்கள், இயலாதவர்கள் உரிய முறையில் தீர்த்தக்கண்டி தீபம் சாட்சியாக 15 நாட்களிலும் இல்லத்திலோ புண்ணிய நதிக்கரையிலோ பித்ருமுக்தி ஆலயங்களிலோ தவறாமல் தான தர்மங்களுடன் தர்ப்பணம் ஆற்றி தீர்த்தக்கண்டியில் உள்ள தீர்த்தத்தை கொண்டு சத்குருமார்களுக்கு 3 முறை அர்க்கியம் அளித்து நிறைவு செய்தல் அளப்பரிய நல்ல பலன்களை கொடுக்கப் போகின்றது. இப்படி ஓம் பிரம்ம கங்கேஸ்வராய வித்மகே சிவ கங்கேஸ்வராய தீமகி தன்னோ விஷ்ணு கங்கேஸ்வர பிரச்சோதயாத். இந்த மந்திரம் ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ விஷ்ணு மூர்த்திகளிடம் ஐக்கியமாகி இருக்கின்ற அற்புதமான கங்காதேவிக்கு உரித்தான மந்திரம் என்பதை எல்லோரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றோம். ஓம் பிரம்ம கங்கேஸ்வராய வித்மகே சிவகங்கேஸ்வராய தீமகி தன்னோ விஷ்ணு
கங்கேஸ்வர பிரச்சோதயா. இந்த மந்திரத்தை இதுவரையும் யாரும் கேட்டிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இப்படி ஓம் பிரம்ம கங்கை, ஓம் ஸ்ரீ பிரம்ம கங்கை ச வித்மகே சிவகங்கை ச தீமகி தன்னோ விஷ்ணு கங்கை பிரச்சோதயாத். மீண்டும் ஓம் பிரம்ம கங்கை ச வித்மகே சிவகங்கை ச தீமகி தன்னோ விஷ்ணு கங்கை பிரச்சோதயாத். இப்படி இந்த மந்திரம் சுவாமியிடம் இருந்து தோன்றி பிரபாகமாக பூமிக்கு வந்தவுடன் ஸ்ரீ கங்கா மாதாவை போற்றி வணங்க வேண்டிய மந்திரம். தீர்த்த பிரவாக, அப்படியே தீர்த்தம்னா நீர், அப்படியே அப்படியே பிறண்டு வரும் போல, பிரவாகம்னா வெள்ளம் போல, அந்த மாதிரி பிரவாக மாலைய இந்த பண்டிகையின் 15 நாட்களிலும் தீர்த்த பாத்திரத்தில் கங்கை, காவிரி போன்ற நதி தீர்த்தங்களில் துளசி இலைகளை குறைந்தது ஒரு நாழிகை 24 நிமிஷம் ஊற வைத்து தீர்த்த பாத்திரத்தில் நிரப்பி அதன் முன்பாக மந்தார இலையில் துளசி ஸ்தலங்களை நன்றாக பரப்பி, கருந்தளசி இருந்தால் நல்லது, இல்லை என்றால் விஷ்ணு துளசி, இது கிருஷ்ண துளசி, அதை பரப்பி அதன் மேலே தர்ப்பை சட்டம் அமைத்து மேற்கண்ட கங்கா மாதாவுக்கு உரிய 2 காயத்ரி மந்திரங்களை குறைந்தது 3 முறை ஓதி பிறகு தர்ப்பணம் அளிப்பது பித்ரு தேவதா மூர்த்திகளின், நதி தீர்த்த தேவதா மூர்த்திகளின் பரிபூர்ண ஆசிகளை உடனே ஒன்றாக சேர்த்து கொடுக்கும். இந்த சக்தி வாய்ந்த தர்ப்பண வழிபாட்டினால் நீர் பிரளயங்களினால், அதாவது பெரும் வெள்ளப்பெருக்கு, அதிக கனமழையினால் ஏற்படும் அழிவு துன்பங்கள் இருந்தால், எதிர்காலத்தில் வந்தால் அதிலிருந்து பாதுகாத்து நதி தேவதைகளும் தீர்த்த தேவதைகளும் நம்மை காத்து மகிழ்ந்து செல்வார்கள். இந்த தர்ப்பணத்திற்காக எல்லோருக்கும் இதை சொல்லி நீங்களும் தயாராக இருங்கள். அடுத்தது நவராத்திரி மகோத்சவம் 9 நாள் நடைபெறும் இடத்தை நாம் கொடுக்க இருக்கின்றோம். எல்லோரும் அதை அந்த நவராத்திரி ஸ்தலமான நீடாமங்கலம் குருடாச்சேரி அருகிலே உள்ள அரவூர் மங்களாம்பிகை சமேத கார்கோடேஸ்வரர் பீமன் எப்படி நஞ்சினால் துடித்தான் என்பதை பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல,